திருவாணி தண்ணி வந்து நான் எங்க போனாலும் நான் பிலீவ் பண்ணுவேன். அதை அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். ஒரு கண்டெய்னர்ல தண்ணீர் வந்ததுன்னா நம்ப மாட்டீங்க. அங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது. தண்ணீர் அங்கராஜன் கொண்டு வராரா? ஆமாங்க, தண்ணி அங்க இருந்தா வரும் அப்படின்னு அவ்வளவு தண்ணீர் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து அந்த சுவைக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்க, ஏன்னா அவங்க அனுபவம் அது. அந்த சிறுவாணி தண்ணியில தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க தண்ணீர் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸே தண்ணியில இருந்த நேரம் அது. ஒத்த மழை முடிஞ்சிருக்கிற நேரத்தில் அங்கே தண்ணி எங்கிறது கொண்டு வந்து சமையலுக்காக அது பண்ண. அங்க புதுசா வந்தவங்களுக்கு வந்து முன்னாடியே நம்ம மெனு எல்லாம் வச்சிருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ சோள உருண்டை அப்படின்னா அந்த கவுண்டர் பக்கத்துல சின்ன அதை பத்தினா ஒரு விரிவாக்கம் வச்சிருந்தோம். வெள்ளை சோளம் இதை வந்து இந்த மாதிரியான சின்ன வெங்காயம், நெய், அதை வந்து வீட்டு சாம்பார் தூள் போட்டு பண்ணணும். சிம்பிள் மெத்தட் தான், பட் அதோட குக்கிங் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் நம்ம வந்து அதுல என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து குடிக்கிற தண்ணி கொடுத்தோம், அதுல வந்து வெட்டி வேர் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி அது கொடுத்திருந்தோம். பிளெயின் வாட்டரும் வச்சிருந்தோம். பசுமாட்டு நெய் பியூரா அந்த பசுமாட்டு நெய், தனி பசுமாட்டு நெய். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நம்புற விஷயம் என்னன்னா, அந்த டேஸ்ட் வந்து சமைக்கிற தண்ணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மதுரைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு அந்த தண்ணினாலதான். ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. மாப்பிள்ளை சம்பா அரிசியில சாம்பார் சாதம் பண்ணோம், வரகுல தயிர் சாதம் பண்ணோம், குழி பணியாரம் பண்ணியிருந்தீங்க, வெள்ளை சோளத்துல உருண்டை சாதம்னு ஒண்ணு பண்ணோம். ஸோ அவரு சொன்ன விஷயத்த ஒரு மெனுல அடாப்ட் பண்றது மட்டும் இல்லாம எப்படி சுவையா கொடுக்கறது. எல்லாத்துலயுமே பணியாரம் பண்ணா டேஸ்டா வரும், சோளத்துல பணியாரம் பண்ணா டேஸ்டா வரும். பட் இதே அந்த இன்னொரு மில்லட்ல பண்ணா அதுக்கு சூட் ஆகாது. டால்டா யூஸ் பண்ண மாட்டோம், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜென்ரலாவே அப்படிதான் பண்றோம். அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் உன் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷத்தை கொடுக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். ஆச்சார கோவிலேருந்து எல்லா நூலும் சொல்கிறது, விருந்தில் முதல்ல தலை தித்திப்பு. அந்த தித்திப்புக்கு நம்ம எல்லாரும் நினச்சிருக்கிறது வெள்ளை சக்கரை. ஃபர்ஸ்ட் விஷயம் பேசும்போது மீட்டிங்கில் சொன்னது, ஆனால் சுகர் இருக்கக்கூடாது, ஒயிட் சுகர் எந்த ஃபார்ம்லையும் எதுலேயும் வரக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அது ஒரு டஃப், அது ஒரு கடினமான விஷயம். ஒரு இனிப்பு இல்லாமல் தலை தித்திப்பு, கடை கசப்புமோ. அப்போ அந்த இனிப்பு இல்லை வந்து வெள்ளை சக்கரெல்லாம் இருக்கும். ஒரே வார்த்தையில் இல்லை பண்ணிடலாம். எல்லாமே வந்து பனங்கருப்பட்டி, தேங்காய் சக்கரை. ஸோ ஒயிட் சுகரே யூஸ் பண்ணல, தேன். ஸோ எதெல்லாம் வந்து, பட் என்னன்னா அது வந்து 4000 பேருக்கு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் சோர்ஸ் பண்ணீங்க அப்படிங்கும் போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட் வரும், அவ்வளோ பேருக்கு அந்த டைம்ல ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட். இது எல்லாமே அதுதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த டேட்ல இங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நம்பர் ஆஃப் கெஸ்ட் வந்து அது அப்படியே அண்ணா வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அங்கே உண்மையிலே 2000 பேர் ஆரம்பிச்சோம். 2000 பேர் தான் திட்டம் முதல்ல. இப்போ 2000 பேர் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதம், ஆனால் 2500 3000 பேர் அப்படிதான். நாங்கள் வந்து புஃபேவும் வச்சிருந்தோம், இலை சாப்பாடு ரெண்டுமே வச்சிருந்தோம். ஏன்னா எல்லாரும் வந்து வெயிட் பண்ணாம அவங்க வாட்டு கம்ஃபர்டபுளா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து அண்ணா வீட்டு கல்யாணம், கண்டிப்பா சாப்பாட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும். வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருக்காங்க. சில பேருக்கு முன்னாடியே தெரியும் நம்ம தான் பண்றோம், ஏன்னா இன்விடேஷன் கொடுக்க போறப்பெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. ஆனா தண்ணி பாட்டில் வைக்க கூடாது, நான் முதல் பேசணும். அது வந்து ஒரு டஃப்பான டிசிஷன். ஏன்னா நடராஜன் என் கூட, என்னோட ஃப்ரெண்ட், அவரும் இதுல ரொம்ப முக்கியமான பாட்டு. எப்படிங்க 8000 பாட்டில், 8000 தண்ணி பாட்டில் வேணும், 8000 பாட்டில் வேணும், அது எப்படி நம்ம தண்ணியாக கொடுக்க முடியும் அப்படின்னு முதல்ல அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு டஃப்பான விஷயம் தான். அப்போ நான் சொன்னேன், இல்லை 8000 பாட்டில்னு யோசிச்சு பாருங்க. 8000 பிளாஸ்டிக் வந்து தூக்கி வெளியே போடுவோம். அது வந்து இப்போ நம்ம சூழலுக்கு இசைவாக வாழணும்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு தண்ணி பாட்டிலை வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ணால் சரியாக வராது. தண்ணியை வந்து நம்ம பரிமாறணும், அது பாத்திரத்தில் வைக்கலாமா. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ ஆரோக்கியமாக தண்ணி எப்படி கொடுத்துருவீங்க? மழை காலம் எல்லா இடத்துலையும் மழையினால தான் வாட்டர் பார்ன் டிசீஸ் தான் மழை காலத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் தண்ணியை கோரி ஊற்றுறீங்கன்னா கைப்படும். அப்புறம் வந்து தண்ணீரில் வந்து ஏதாவது மலையிடங்கள் வந்து சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தண்ணி எப்படி, இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருந்தது. அப்போ அதான் அண்ணன் சொன்னாங்க, இல்லை முடியும், டெஃபினட்டாக செய்யலாம். நம்ம நல்லா கொடுக்க போகிற தண்ணியே நம்ம மெடிக்கேட்டட் வாட்டராகவே தான் கொடுக்க போகிறோம். நல்லா வெட்டியூர் போட்டு மனம் உள்ள காய்ச்சி ஆறுன தண்ணி தான் கொடுக்க போகிறோம். பரிமாறிடலாமா 4000 பேருக்கு? முடியும்.